உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சென்னை உயர்நீதிமன்றம் 6/6/2022 கேமணி வெர்சஸ் ஜஷ்வந்த் முனோத் என்ற வழக்கில் தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு வழக்கானது விசாரிக்கப்பட்டு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் அதை ரீஓப்பன் செய்ய முடியுமா என்று பார்க்கும்பொழுது அதை ரீஓப்பன் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே விசாரித்த சாட்சியங்களை மீண்டும் விசாரிக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது மீண்டும் அதனை விசாரிக்கலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. இது எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தாது. ஏன்னா சில வழக்குகளை ட்ராக் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவதற்காகவே, அதாவது இப்போது ஒரு வழக்கில் சாட்சியங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு டீட்டெயில்டாக கிராஸ் எக்ஸாமின், அதாவது குறுக்கு விசாரணைலாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகும் கூட நாங்கள் மீண்டுமாய் அந்த சாட்சியங்களை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுக்களை போடுவாங்க. அதாவது வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தலாம், அந்த வழக்கினை இழுத்தடிக்கலாம் என்று சொல்லி அதை ஏற்க மாட்டாங்க. அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கும் வகையில் அந்த சாட்சியம் தேவைப்பட்டது